தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தோல்வி முகத்தில் உள்ளார். மதுரை வடக்கு தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தோல்வி முகத்தில் உள்ளார். வடக்கு தொகுதி அது தேவர் சமூகத்தினர் வசிக்கிற தொகுதி. அந்த தொகுதியில் கடந்த முறை தளபதி அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது திமுக. தளபதி தமிழர் கிடையாது, அவர் தெலுங்கர், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். கடந்த முறை அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அவர் தோல்வியை சந்திக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவரது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் காலை வார துடிக்கிறது. கடந்த முறை திமுக கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்பொழுது, பூத் கமிட்டி உறுப்பினர் கூட போட முடியாத கட்சி காங்கிரஸ் கட்சி என்று காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார். உடனடியாக காங்கிரஸ் தளபதிக்கு பதிலடி கொடுத்தது. மதுரை வடக்கு தொகுதியில் இந்த முறை திமுக போட்டியிடாது, காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவித்தது. ஆனால் மீண்டும் தளபதி போட்டியிடுகிறார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்த தளபதிக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை பார்க்க மறுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பூத் கமிட்டி உறுப்பினர் போடக்கூட முடியாத கட்சி என்று காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்ததால் காங்கிரசார் தளபதிக்கு ஓட்டு போடுவார்களா என்பது கேள்விக்குறி. அவர்கள் தளபதியை தோற்கடிக்க ஆவலாக உள்ளனர். தளபதியின் காலை வாரிவிட துடிக்கின்றனர். வருகிற சட்டசபை தேர்தலில் தளபதி மதுரை வடக்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். தற்பொழுது காங்கிரசார் அவருக்கு வேலை பார்க்க மறுக்கின்றனர். வருகிற சட்டசபை தேர்தலில் தளபதி அவர்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது.